நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரி முனைவர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு இந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இடையில சில செய்தியெல்லாம் சொல்லுவோம். அது எதுவும் பொய்யான செய்திகள்லாம் கிடையாது, உண்மையான செய்திகள். அதுக்கெல்லாம் தரவுகள் எங்ககிட்ட இருக்குது. ஏதோ சும்மா போற போக்குல யாரோ ஒருத்தர் சும்மா பேசிட்டு போற மாதிரிலாம் பேசிட்டு போக மாட்டோம். இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காருல கிண்டியில, இஷ்டத்துக்கு எதாவது பேசிட்டு உட்காந்துருக்காருல RSS ரவி, மன்னிச்சுங்க RSS ரவி இல்ல RN ரவி, ஆமா RN ரவி. ஆனால் அது RSS ரவி தான். அது நம்ம சொல்ல முடியுமா? நீ RSS ரவின்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் பெரிய ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரு திருடுறாரு, திட்டு போயான்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் வயசு கருதி மரியாதை கருதி ஏங்க நீங்க திருடாதீங்க அப்படின்னு அறிவுரை சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒருத்தர் அங்க உட்காந்துருக்காரு. தேவையில்லாம வந்து அங்க உட்காந்துக்கிட்டு நாகாலாந்துல இருந்து அடிச்சு விரட்டி விட்டாங்க அவரை. அவர் அந்த கேட்டை பிடிச்சிட்டு வரவே இல்லைங்க. ஒரு வீடியோ நீங்க பார்க்கலாம். நீங்க அவர் அந்த பங்களா, அவர் தங்கி இருந்த பங்களாவை காலி பண்ண மாட்டேன்ட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு. நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கேட்டை பிடிச்சிட்டு தொங்குறான் மனுஷன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வரவே மாட்டான். இல்ல நான் தான் இருப்பேன். போயா அப்படின்னு சொல்லி வெளியே பத்தி விட்டாங்க, அவரை பத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்தாரு சாரு. இங்க வந்த ஒரு பாடு என்னென்ன கதை சொல்றாருன்றீங்க. என்னென்ன கதை, திருவள்ளுவரை குறை சொல்றாரு. நம்முடைய வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்கள் சமீபத்தில் அவர் சொன்ன ஒரு பொய். அவர் சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரமா அவர். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்கள் 6ஆம் திருமுறையிலே மதம் என்கின்ற பேய் எனக்கு பிடியாதிருக்க வேண்டும் என்று அறைகோவல் விடுத்தவர். இந்து மதத்தின் சனாதன சக்திகள் எல்லாம் ஓட விட்டு அடிச்சவர். ஒரு புதிய சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர். பசியை நோய் என்று அறிவித்தவர். எல்லாம் விரதம் சொல்லிருந்தானுங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னானுங்க. அது இல்லடா, ஏழை எளிய மக்களுக்கு பசி ஒரு நோய், ஒரு பிணி. அந்த பிணியை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அணையாத அடுப்பை வைத்து வள்ளலார் அவர்கள் வடலூரிலே அங்கே சுத்த சன்மார்க்க சபையின் சார்பாக உணவளிக்கப்படுகிறது ஏழை மக்களுக்கு. இவன் சொல்றான் அவர் வந்து சனாதனி. இந்த நாட்டில் ஏற்படுகின்ற இந்து மதத்துக்கு என்னென்னலாம் குறைபாடு ஏற்படுதோ அப்பெல்லாம் இவரை மாதிரி ராமலிங்க அடிகளார் மாதிரி சனாதனிகள் உருவாகுவார்கள், இந்து மதத்தை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள். சொல்றாரு இவரு. அது மட்டுமா சொன்னாரு? செந்தில் பாலாஜி நான் வந்து அவரை வந்து அமைச்சர் பதவியில நீக்கிறேன் அப்படின்னாரு. மறுநாளே போனாங்க. மறுநாளே சொல்லிட்டாங்க அங்க இருந்து, இந்த ஆட்டெல்லாம் அங்க செல்லாது, ஒழுங்கு மாதிரி அதை வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. இல்ல நான் அந்த முடிவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இப்போ பொன்முடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு, வடக்கு மன்றம் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லை என்று எதுவும் சொல்லவில்லை. அவருடைய தண்டனைகள் நிறுத்தி வைக்கிறது. அவர் எம்எல்ஏ ஆயிட்டார். திரும்ப எம்எல்ஏ ஆனவர் மீண்டும் அமைச்சராகக்கூடிய தகுதி எல்லாமே இருக்குது. அவருக்கு அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நீங்க வந்து பதவி பிரமாணம் பண்ணி சொன்னாக்கா என்னால முடியாது, டெல்லியில போய் உட்காந்துனாரு. விட்டுருவாங்களா? சும்மா இருப்பாங்களா? இங்க இருக்கிற அரசாங்கம் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான். இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்க, மல்ல மாதிரி தனம் பண்றவங்க எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு தலையில அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய மாண்புமிகு நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு அதெல்லாம் இல்ல ராஜா, உனக்கு வேலை கவர்னர் வேலை, போறையா பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு மரியாதை வீட்டுல உட்காந்து போட்டு கிண்டி ராஜ்பவன்ல போய் குந்திக்கினு அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துனாரு. சன் டிவில ஒரு விவாதம் நடக்குதுங்க. அந்த விவாதத்துல சன் டிவில ஒரு விவாதம் நடக்குதுங்க. அந்த விவாதத்துல பிஜேபி ஒருத்தர் பேசுறாரு. ஆஹா, ரவின சும்மா எல்லாம் நினைக்காதீங்க, அவர் வந்து IPS படிச்சவரு, அவரு கமிஷனர், அதுவா இருந்தவர் இதுவா இருந்தவர், பெரிய அப்பாட்டக்கரு. நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போது பாருங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்க போது பாருங்க சொல்லி எதிரான் ஒருத்தவன். மறுநாள் காலையில சொல்றேன், அண்ணன் நான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடுறேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் வந்து சிறமேற்கொண்டு தண்டம் பணிந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு தேவையா? உனக்கு இது வந்தையா? அரசியல் சாசன சட்டப்படி உனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குது. இங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்குது, என்னென்ன வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு. அதை மட்டும் செஞ்சுட்டு நீ போவையா? அதை விட்டுட்டு எல்லா மாணவர்கள் எல்லாம் கூப்பிடுறது, IPS IAS அதிகாரிகளுக்கு படிச்சு பரிசு எழுதி வந்திருக்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க RSS படி செயல்படுங்க, இந்து மதத்தின் படி செயல்படுங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? எதுக்கு உனக்கு இந்த வெற்றி விளம்பரம்? அவரை பற்றி ஒரு பாடல். ஆளுநர் மாளிகையா, RSS ஆபீஸா, சொல்லுங்க ஆளுநரே, காவிகளின் காவலரே, காவிகளின் காவலரே.
மாளிகையில் இருந்து சூதாட்ட கும்பலுக்கு மாளிகையில் விருந்து. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருதுங்க. சூதாட்டத்தினால நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதை தடுக்கணும், சட்டப்படி குற்றணும் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்து மசோதா நிறைவேற்றி இவர் கேட்டு கொடுத்தாங்க. சேருக்கு அடியில் போட்டு உட்காந்துக்கின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ, உனக்கு வேலை என்ன? சட்டத்துல கையெழுத்து போட்டு அனுப்புறதானே வேலை. சூதாட்ட கும்பலுக்கு மாளிகையில் விருந்து. மாளிகையில் இருந்து அமைச்சர்கள் சந்தி பொன்னா கசப்பு மருந்து. உனக்கு கசப்பு மருந்து. தமிழ்நாடு பேர சொன்னா உனக்கு வலிக்குது. உனக்கு கொடையுது. தட்சிண பிரதேசன்னு மாத்த துடிக்குது. மாத்த துடிக்குது. சுயமரியாதை உள்ள தமிழர்கள் சொல்கிறோம். சுயமரியாதை உள்ள தமிழர்கள் சொல்கிறோம். நாட்டை விட்டு வெளியேறு கவர்னர் வெளியேறு. நாட்டை விட்டு வெளியேறு கவர்னர் வெளியேறு. கவர்னர் வெளியேறு. கவர்னர் வெளியேறு. ஆளுநர் மாளிகையா RSS ஆபீஸா சொல்லுங்க ஆளுநரே காவிகளின் காவலரே காவிகளின் காவலரே. திராவிட மாடல்னு சொன்னாவ எரியுது. காவிகளுக்கு எரியுது. திராவிடர் மாடல்னு சொன்னாவ எரியுது. காவிகளுக்கு எரியுது. சமூக நீதியை அழிக்க துடிக்குது. அழிக்க துடிக்குது. பெரியார் அம்பேத்கரை பெற படிக்க மறுக்குது. பெரியார் அம்பேத்கர் பேரை படிக்க மறுக்குது. இருட்டடிப்பு செய்யுது எதுவுமே நடக்கலன்னு பித்து குடிச்சு அலையுது. கண்டமேனிக்கு உணருது. கண்டமேனிக்கு உளருது. சுயமரியாதை உள்ள தமிழர்கள் சொல்கிறோம். மரியாதை உள்ள தமிழர்கள் சொல்லுறோம். நாட்டை விட்டு வெளியேறு கவர்னர் வெளியேறு. நாட்டை விட்டு வெளியேறு கவர்னர் வெளியேறு. கவர்னர் வெளியேறு. கவர்னர் வெளியேறு. ஆளுநர் மாளிகையா RSS ஆபீஸா. ஆளுநர் மாளிகையா RSS ஆபீஸா சொல்லுங்க ஆளுநரே காவிகளின் காவலரே காவிகளின் காவலரே. ஐயா வள்ளுவனுக்கு காவி பூசுது. பட்டையும் கொட்டையும் மாட்டுற. ஐயா வள்ளுவனுக்கு காவி சாய பூசுது. பட்டையும் கொட்டையும் மாட்டுற. வள்ளலார இந்து சனாதனி என்கிற. சூப்பர் ஸ்டார் உணர்ற. பல்கலைக்கழகங்களில் கவிக்கும்பு நுழையுது. RSS தொடையுது. பாட திட்டங்களை காவிமயமாக்குது. வரலாற்றை மாற்றுது. வரலாற்றை மாற்றுது. வரலாற்றை மாற்றுது. RSS ஆபீஸா RSS ஆபீஸா சொல்லுங்க ஆளுநரே காவிகளின் காவலரே காவிகளின் காவலரே. அரசு கொண்டு வந்த மசோதாவை மதிக்கல. கையெழுத்து போடல. அரசு கொண்டு வந்த மசோதாவை மதிக்கல. கையெழுத்து போடல. மொத்தத்தில் ஆளுநரே நீங்க எதுக்கும் லக்கி இல்ல. எதுக்குமே லாயக்கு இல்ல. உச்ச நீதிமன்றம் ஒன்ன கழுவி கழுவி ஊத்துது. உச்ச நீதிமன்றம் உன்னை கழுவி கழுவி ஊத்துது. அரசியல் சனாதனத்தை மதிக்க சொல்லி விரட்டுது. அரசியல் சாசனத்தை மதிக்க சொல்லி விரட்டுது. அரசியல் சாசனத்தை மதிக்க சொல்லி விரட்டுது. சுயமரியாதை உள்ள தமிழர்கள் சொல்கிறோம். சுயமரியாதை உள்ள தமிழர்கள் சொல்கிறோம். நாட்டை விட்டு வெளியேறு கவர்னர் வெளியேறு. நாட்டை விட்டு வெளியேறு கவர்னரே வெளியேறு. ஆளுநர் மாளிகையா RSS ஆபீஸா. ஆளுநர் மாளிகையா RSS ஆபீஸா சொல்லுங்க ஆளுநரே காவிகளின் காவலரே காவிகளின் காவலரே காவிகளின் காவலரே காவிகளின் காவலரே.